ஹாய் ஹலோ, இது உங்கள் யுஏஇ தமிழ் சேனல். இன்றைக்கி நீங்கள் என்னோடய ஸ்மால் கிச்சனை எப்படி ஆர்கனைஸ் பண்ணலாம், எப்படி நான் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். இதுதான் வந்துட்டு நான் கிச்சனில் ஷெல்ஃப்ஸில் எல்லாத்துலேயும் விரிச்சிருக்க ஷீட்டு. இந்த கிச்சன் ஷீட் வந்துட்டு நார்மல் 1 to 10 dirham ஷாப்ஸ் அந்த மாதிரி இருக்கும்ல, இங்கே கிஃப்ட்லாம் அந்த மாதிரி இடத்துல. இது நம்ம இந்தியாவிலையும் இப்போ நல்லா கிடைக்கிது. நான் வந்துட்டு கிஃப்ட் ஷாப்ஸில் தான் வாங்கினேன். இது வந்துட்டு 5 dirhams ஒரு ரோலு. இது மாதிரி எனக்கு 3 ரோல்ஸ் தேவைப்பட்டுச்சு கிச்சன் ஃபுல்லாக விரிக்கிறதுக்கு. பட் இது வந்து டஸ்ட்டு அடைய மாட்டேங்குது, க்ளீனாக இருக்குது. க்ளீனிங்க்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது, நல்லா ஒயிட்டாக இருக்குது. வாங்க என் கிச்சனுக்குள்ளே போகலாம். இதுதான் என்னோடய கிச்சன். பழைய கிச்சன் தான், பழைய பில்டிங்கில் உள்ளது தான். பட்டு நீட்டாக காம்பேக்டாக எனக்கு இருக்கும், சின்னதாக இருந்தாலும். இது வந்துட்டு என்னோடய குக்கிங் ரேஞ்ச். சூப்பர் ஜென்ரல் தான் என்னோடய குக்கிங் ரேஞ்சு. இது வந்துட்டு நான் கரண்டி வைக்கிறதுக்கு வந்து சிலிக்கான் கரண்டி வைக்கிற அந்த ஸ்டாண்ட் மாதிரி வாங்கியிருக்கேன். அவோக்கில் தான் நான் வாங்கினேன். இன்டர்நெட் ஷாப்பிங்னால் நான் அவோக்கில் மட்டும் தான் பண்ணுவேன். குக்கிங் ரேஞ்ச் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது, 4 அடுப்பு இருக்கனால. அப்புறம் ரைஸ் வந்து நான் பானையில் தான் வடிப்பேன், அதான் வச்சுருக்கேன் லன்ச் நேரம். அப்புறம் இது வந்து என்னோடய கவுண்டர் டாப்பே இங்கே இல்லை. ஸோ என்னோடய ஓல்டு கம்ப்யூட்டர் டேபிள் வந்துட்டு எடுத்து கவுண்டர் டாப்பாக நான் யூஸ் பண்ணிட்டேன். ஸோ அந்த ஒயர் போகிற ரோட்லாம் எனக்கு கேஸோட டியூப் போகிறதுக்கு யூஸ்ஃபுல் ஆயிடுச்சு. இந்த ஸ்டாண்ட் பாருங்க, ஸ்பெஷல். மேலே ஃபுல்லாக எண்ணெய் ஐட்டம், கீழே வந்து சுகரும் உப்பும் வச்சுருக்கேன் டக்குன்னு எடுத்து போடுறதுக்காக. ஆயில் வந்துட்டு சன்ஃப்ளவர் ஆயிலு. வெறும் அப்பளம் பொரிக்க மட்டும் தான் நான் யூஸ் பண்ணுவேன், சிக்கன் அப்புறமும். மற்றதுக்கெல்லாம் நல்லெண்ணெய், நெய், தேங்காய் எண்ணெய் எல்லாம் ஊர்லேருந்து மேனுஃபேக்சர் பண்ணுறது தான். எங்கள் வீட்டில், எங்கள் ஆஃபீஸ் ஃபேக்ட்ரியில் மேனுஃபேக்சர் பண்ணுறது தான். இது என்னோடய கிரைண்டர், மிக்ஸி, ஓவன், பேனாசோனிக்கு எல்லாம் நான் காம்பேக்டாக ஒல்லியாக மேக்ஸிமம் பார்த்து தான் செலக்ட் பண்ணுவேன். ரொம்ப அடைக்கிற மாதிரி இருக்கக்கூடாது, அந்த மாதிரி தான் நான் வாங்குவேன். இந்த கவுண்டர் டாப் எனக்கு தாராளமாக போதும், காய்கறி நின்று வெட்டி அதில் போடுறதுக்கு வசதியாக தான் இருக்கும். இங்கே வந்து மொத்தம் 3 ஷெல்ஃப்ஸு. அங்கே எனக்கு ஏற்கனவே கிச்சனில் இருந்தது வந்து 2 கபோர்டு. எக்ஸ்ட்ரா நான் ஒரு கபோர்டு அடிச்சுக்கிட்டேன். எனக்கு எப்பயுமே வந்துட்டு அடுப்புக்கு மேலே கைக்கு கிட்ட தான் மசாலா ஜாமான், சமையலுக்கு யூஸ் பண்ணுற இதெல்லாம் இருக்கணும். ஸோ நான் ஒரு கபோர்டு அடிச்சுக்கிட்டோம் எக்ஸ்ட்ரா. இது என்னோடய கிச்சனோட ஃபுல் வியூ, சுற்றி காமிக்கிறேன். ஃப்ரிட்ஜு வந்துட்டு கிட்ட பக்கத்துலேயே. ஸோ ஈஸியாக ரொம்ப தூரம் நடந்து போய் தான் எல்லாம் எடுக்க வேணாம். ஏதாவது இருக்குன்னா டக்குன்னு ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம். எல்லாமே காம்பேக்டாக, டிஸ்பென்சர்லேருந்து எக்ஸ்ட்ரா கேஸு, எக்ஸ்ட்ரா பாட்டில் எல்லாமே நான் கிச்சன்லேயே வைப்பேன். ஹாலுக்கு கிச்சன் ஐட்டம் எதுவுமே போகாது. ஸோ அந்த மாதிரி வகையில் ரொம்ப கம்ஃபர்டபுளாக தான் இருக்கும் எனக்கு இந்த கிச்சன். வாங்க ஃபஸ்ட்டு என்னோடய கபோர்டை பார்க்கலாம். இதான் ஃபஸ்ட் கபோர்டு. எனக்கு ரொம்ப பிடிச்ச கபோர்டு. ஏன்னா அப்படியே அடுப்புக்கு மேலே இருக்கும் மசாலா ஐட்டம்ஸ் ஃபுல்லாக. நான் கண்ணாடி கிளாஸ் ஜாரில் தான் எப்போயுமே யூஸ் பண்ணுவேன், டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கணும். அப்போ தான் பார்த்தோன்னே அப்படியே டக்குன்னு எடுத்து போட்டுடலாம். மேலே கலர் மூடி வச்சு நான் ஒரு 3 years ஒன்ஸ் கண்டிப்பாக ஜார் நான் சேஞ்ச் பண்ணிடுவேன். அந்த பழக்கம் எனக்கு இருக்குது. இது ரீசெண்டாக 1 year தான் இருக்கும் நான் வாங்கி. எல்லாம் மிளகாப்பொடி, மஞ்சள் பொடி, மல்லிப்பொடி, மிளகு சீரகப்பொடி, கறி மசாலா பொடி, பிரியாணி மசாலா எல்லாம் ஊர்லேருந்து அரைச்சிட்டு வர்றது தான். மேக்ஸிமம் நான் கடையில் வாங்கி பொடி எதுவுமே யூஸ் பண்ண மாட்டேன். ஊர்லேருந்து அரைச்சே நான் கொண்டு வந்து தான் யூஸ் பண்ணுவேன். அப்புறம் வந்துட்டு இது அஞ்சரை பெட்டி, நம்ம ஊரில் அஞ்சரை பெட்டின்னு சொல்லுவோம்ல, அந்த அஞ்சரை பெட்டி. இதில் வந்து மிளகு, சீரகம், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், தாளிக்கிற ஐட்டம் ஃபுல்லாமே போட்டு வச்சுருக்கேன். ஸோ ஒரு இதை ஓப்பன் பண்ணால் டக்குன்னு தாளிக்கும் போது எடுத்து வரிசையாக போட்டுடலாம். ஈஸியாக இருக்கும். நம்ம ஒவ்வொரு சின்ன பாட்டிலாக போட்டிருந்தா ஒவ்வொரு பாட்டிலையும் மூடி திறந்து எடுக்கணும். அப்படி இல்லை, இது டக்குன்னு தாளிக்கிற ஐட்டம்ஸ் ஃபுல்லாமே போட்டுக்கலாம். பின்னாடி வந்து இது பெருங்காயத்தூள் மட்டும் நான் பாக்ஸ்லேயே தான் வச்சுருப்பேன். அப்புறம் ஏலக்காய் பொடி அடிக்கடி யூஸ் பண்ணாததெல்லாம் பின்னாடி வச்சுருக்கேன். இது புளி, பருப்பு ஐட்டம், ரெகுலராக நம்ம பருப்பும் அடிக்கடி எடுப்போம். ஸோ பருப்பு ஐட்டம்ஸு, துவரம் பருப்பு, பாசிப்பருப்பு, கடலைப்பருப்பு, உளுந்து, அந்த பருப்பெல்லாம் ஒரு ஸ்டெப்பு மாதிரி பின்னாடி வச்சு தான் நான் வச்சுருக்கேன். ஸோ கொஞ்சம் ஈஸியாக எடுக்கிற மாதிரி, வெளியில் தெரிகிற மாதிரி நம்மளுக்கு. ஸோ ஒரு ஸ்டெப் வச்சு பின்னாடி வச்சுருக்கேன், ஈஸியாக எடுக்கிற மாதிரி. மேல் ஷெல்ஃபில் வந்து மாவு ஐட்டம்ஸ் எல்லாம் ஒரு சைடு, கோதுமை மாவு, கார்ன்ஃப்ளவரு, மைதா,
ரவை அந்த மாதிரி ஐட்டம்லாம் ஒரு சைடு வச்சுருக்கேன். இதெல்லாம் பயிர் ஐட்டம். பயிரெல்லாம் எல்லாமே டிரான்ஸ்பரன்சி தான் மேக்ஸிமம். பயிரெலாம் பார்த்தோன்னே அப்படியே எடுத்துடலாம். பாசிப்பயிறு, சுண்டல், மொச்சை அந்த மாதிரி எல்லாம், வத்தல், கேஷ்யூஸு அந்த ஐட்டம்லாம். பின்னாடி வந்துட்டு மாசி, அப்புறம் வந்துட்டு பேக்கிங் ஐட்டம், பேக்கிங் சோடா, கலர் பவுட்ரு, வினிகர் அதெல்லாம் நம்ம அடிக்கடி யூஸ் பண்ண போகிறதில்ல. அதெல்லாம் மேலே பின்னாடி வச்சுருக்கேன். இதுதான் எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான கபோர்டு. ஈஸியாக ஒரு சமையலுக்கு தேவையான எல்லா திங்ஸும் ஈஸியாக எடுத்துக்கலாம். செகண்ட் கபோர்டு வாங்க பார்க்கலாம். அந்த சைடு ரைட் சைட் ஃபுல்லாக டீ தூள், காஃபி தூள் எக்ஸ்ட்ரா இருக்குது, ஸ்டே பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் சாஸு பேக்கெட்டாக கடையில் ஹோட்டல்ஸில் வாங்கிட்டு வர்றது, இன்னும் ஓப்பன் பண்ணாத சாஸ், நியூட்டெல்லா, ஜாம் அந்த மாதிரி ஐட்டம்லாம் அங்கிட்டு வச்சுருக்கேன். ஓப்பன் பண்ணதெல்லாம் ஃப்ரிட்ஜில் இருக்கும். இது வந்துட்டு ஸ்நாக்ஸ் ஐட்டம், பிஸ்கட்ஸு, ஜூஸஸ்ஸு, பிள்ளைங்க டக்குன்னு வந்து எடுத்து சாப்பிட்ற மாதிரி ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் எல்லாம் கீழே இருக்க ஷெல்ஃபில் வச்சுருக்கேன். அப்புறம் மேல் ஷெல்ஃபில் வந்துட்டு கண்ணாடி ஐட்டம், சின்ன பவுல்ஸு, தண்ணி குடிக்கிற கப் அந்த ஐட்டம் மட்டும் கொஞ்சம் ஐட்டம், மித்ததான் என் டைனிங் ஹாலில் உள்ள கபோர்டில் வச்சுருக்கேன். இது வந்து ஏரியாப்பா தட்டு, பின்னாடி வந்து ட்ரே இருக்குது, அப்புறம் ஃப்ளாஸ்க்கு, மினி இட்லி தட்டு, அப்புறம் கெட்டிலு. நான் ஓவன்லேயே தண்ணிலாம் சூடு பண்ணால் கெட்டில்லாம் அவ்வளோவா யூஸ் பண்ண மாட்டேன். ஸோ மேலே தூக்கி அதெல்லாம் வச்சுருக்கேன். இது கொஞ்சம் டக்குன்னு. அப்புறம் வந்து சாப்பரோட மிஷின், மிக்சிக்கு மேலே வைக்கிறது போல் மேலே வச்சுருக்கேன். இதெல்லாம் மேலே வச்சிட்ருக்கேன். இந்த ஷீட்டு ரொம்ப ஸ்பெஷல்னு சொன்னேன் இல்லைங்க, ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். அந்த நமக்கு அப்புறம் இதுதான் என்னோடய புது வரவு. அவோக்கில் தான் நான் வாங்கினேன். இன்டர்நெட்னா ஷாப்பிங்னா அவோக் மட்டும் தான் நான் பண்ணியிருக்கேன் இங்கே. இது வந்து உள்ள மூடி நல்லா சொருகி இருக்குது. ரொம்ப நல்லா இருக்குது, யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இது நல்லா டீ கப்ஸ் எல்லாம் போட்டுக்கலாம். காஃபி அப்படி இங்கேக்குள்ளே தானே நின்று போட போகிறோம், அப்படியே எடுத்து போட்டுடலாம். ட்ரைன் பண்ணிவிட்டு அப்படி தொங்க விட்டுக்குவேன். கழுவும் போது கழுவி ட்ரைன் பண்ணிவிட்டு தொங்க விட்டுக்குவேன். அடுத்த கபோர்டு வாங்க. இந்த கபோர்டில் வந்துட்டு கீழே ஃபுல்லாக மில்க்குக்கு போடுற ஐட்டம்ஸ், மில்கில் நம்ம போடுற எல்லா ஐட்டம்ஸும், சுகரு, அப்புறம் ராஷ்பெரி ஃப்ளேவர் டீ தூள், அப்புறம் நார்மல் நம்ம டீ தூள், அப்புறம் காஃபி, ஹார்லிக்ஸு, சாஃப்ரானு, அப்புறம் ஹார்லிக்ஸு. பின்னாடி வந்துட்டு மில்க் பவுடரு, அப்புறம் இது வந்து டீ பேக்ஸு, க்ரீன் டீ, லெமன் டீ அந்த பேக்ஸ் எல்லாம். அப்புறம் சுக்கு மல்லி காப்பி நாங்கள் அடிக்கடி போட்டு குடிப்போம். ஸோ முழு மல்லி, சுக்கு, கீழே வந்து பனக்கற்கண்டை ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இது வந்து என்னோடய ஹோம்மேடு பனக்கற்கண்டு தான். அப்புறம் வந்துட்டு இதெல்லாம் வடகமும் அப்பளமும் ஊர்லேருந்து வாங்கிட்டு வரதெல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். எடுத்து அப்படியே பொரிச்சிக்குவேன். இதை பாருங்கள், இது வந்து இடியாப்பம், மிச்சமாகிற இடியாப்பம் நம்ம வேஸ்ட் பண்ணாமல் அதை நல்லா காய வச்சு எடுத்து வச்சிட்டிங்கன்னா இதை வந்து பொரித்து சீனி போட்டு சாப்பிட்டா சூப்பர் ஸ்நாக்ஸு. அப்புறம் இதுதான் பனக்கற்கண்டு, ஹோம்மேட் பனக்கற்கண்டு. இது வந்து எங்கள் ஃபேக்ட்ரிக்கு வந்து மருந்து தயாரிக்கிறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. அது போக நான் வந்து என்னோடய ஹோம் யூஸஸ்க்கு ஊர்லேருந்து தான் எடுத்துகிட்டு வந்து யூஸ் பண்ணுவேன் இந்த பனக்கற்கண்டு. இதுதான் என்னோடய கீழே உள்ள ஷெல்ஃப்ஸு. மேலே அடுத்து வந்து இதெல்லாம் ஸ்டோரேஜ். ஐக்கியாவில் வாங்கின ட்ரேயில் வந்துட்டு ஈஸியாக எடுத்துக்கிற மாதிரி மிளகு, சீரகம், பட்டை, கிராம்பு அந்த மாதிரிலாம் பேக்கெட்டாக போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். சேமியா ஐட்டம் ஓப்பன் பண்ண பேக்கெட்டை வந்து அந்த பாக்ஸில் வைப்பேன், பிஸ்கட் பாக்ஸில். நூடுல்ஸு அந்த மாதிரி பருப்பு வகைகள் எல்லாமே மேலே ஸ்டோர் பண்ணுறது. மேலே ஒரு ஷெல்ஃப் ஃபுல்லாக ஸ்டோரேஜ். இது வந்து குட்டி ஓப்பன் ஷெல்ஃபு. ஸோ பெரிய சாக்கோஸ் பாக்ஸ்னால் இன்னும் ஓப்பன் பண்ணாதனால அது வந்துட்டு இல்லைன்னா பாக்ஸில் போட்டு வச்சுருப்பேன், அதனால் அங்கே வச்சுருக்கேன். இது ஆயிலு. இது வந்து தேங்காய் எண்ணெய், பியூர் கோகோனட் ஆயில், நல்லெண்ணெய், பியூர் செக்கெண்ணெய் தான், எல்லாமே செக்கில் ஆட்டின எண்ணெய். அப்புறம் நெய் வந்துட்டு நான் வீட்டில் பாலில் உருக்கின நெய், வீட்டில் எனக்காக மட்டும் நான் மட்டும் வீட்டில் யூஸ் பண்ணுற நெய். மித்ததெல்லாம் சேலுக்கும் இருக்குது. நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய் எல்லாமே எங்கள் ஃபேக்ட்ரியில். இதுதான் என்னோடய பாதி கிச்சன் தான் நான் காமிச்சிருக்கேன். மீதி கிச்சனை வந்து அடுத்த வீடியோவில் காமிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்,